புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 173ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சட்டப்பேரவை பின்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தீவிர டெங்கு ஒழிப்பு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட ஆத்து வாய்க்கால்பேட்டு பகுதியில் நடைபெற்றது. மேக்கிங்ஸ் டவுன் பிரீமியம் சலூனுடைய கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டது. இக்கிளையை முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் திறந்து வைத்தார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்விக் குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்விக் குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 173ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பில் பழமை வாய்ந்த புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 173வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முகையூர் ஆயர் நாயகம் சிறப்பு திருப்பலி நடத்தினார். தொடர்ந்து கொடி தேவாலயம் சுற்றுவட்டார பகுதியில் ஊர்வலமாக வந்ததை தொடர்ந்து கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். விழா வருகின்ற 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவில் நாள்தோறும் 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனி நடைபெறுகிறது. இதில் பங்கு தந்தைகள், தந்தைகள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். விழாவின் முக்கிய நிகழ்வான பெருவிழா ஆடம்பர தேர்பவனி வருகிற 15ஆம் தேதி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை தேவ சகாயராஜ், உதவி தந்தை ஆக்சிலியம் செல்வகுமார் தலைமையில் பங்கு பேரவையினர், பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சட்டப்பேரவை பின்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை பின்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த போராட்டத்திற்கு வேளாங்கண்ணி தாசன் தலைமை தாங்க கூட்டு போராட்டக் குழுவை சேர்ந்த சகாயராஜ், ராஜா, பாலமுருகன், முருகவேல், ஆறுமுகம், தங்கராஜ், செல்வம், ரவி, கதிரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், ஆனந்த கணபதி, கலியபெருமாள், ஆனந்தராஜன் மற்றும் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையில் கீழ் பணிபுரியும் NHM ஊழியர்கள் சட்டமன்ற பின்பு நினைவூட்டல் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுதி ஊதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்பு படி, சீருடை படி போன்ற எந்தவித சலுகைகளும் இன்றி கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்னும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டுக்கு அது வரவில்லை. இதனையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய அரசுக்கு எங்களது கோரிக்கையை நினைவூட்டும் விதமாக சட்டப்பேரவை பின்பு நினைவூட்டல் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வெற்றிவேல் தலைமை வகிக்க பிரகதீஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பாலமுருகன், அருள்ராஜ், தமிழ்ச்செல்வி, ஹரிதாஸ், செந்தாமரை கண்ணன், குரு, சீத்தம்மா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், அமைப்பு செயலாளர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர் வானரம்பன், துணை பொதுச் செயலாளர் இளங்கோவன், செயலாளர் கலியப்பெருமாள், சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி, பொதுச் செயலாளர் ஜவஹர், பொருளாளர் மணிவண்ணன், துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன், செய்தி தொடர்பாளர் கைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தீவிர டெங்கு ஒழிப்பு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட ஆத்து வாய்க்கால்பேட்டு பகுதியில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சுகாதார ஆய்வாளர் மதிவாணன் தலைமையில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், ரவிச்சந்திரன் முன்னிலையில் கள பணியாளர்கள் அன்பரசன், கோவிந்தன், திருக்குமரன், லோகேஸ்வரன் மற்றும் ஆஷா பணியாளர்கள் காமாட்சி, ஷர்மிளா பானு, தேஜா, அம்சா, தமிழ் குணசுந்தரி ஆகியோர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளில் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய் குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளர்களை வைத்து அப்புறப்படுத்தினர். மேலும் தேங்காய் மட்டைகளை நிமிர்த்தி வைக்காமல், நீர் தேங்காமல் கவிழ்த்து அடுக்கி வைக்கவும், தேவையுள்ள தண்ணீர் பானையை மூடி வைக்கவும், தேவையற்ற பானைகளை கவிழ்த்து வைக்கவும், தேவையற்ற பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தவும், தேவையற்ற டயர்களை தவிர்க்கவும், மேலும் தேவையெனில் ஓட்டை போட்டு மழை தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும், தண்ணீர் தொட்டியை கொசு புகாமல் மூடி வைக்கவும், அலங்கார பூச்சாடிகளில் தண்ணீரை வாரம் ஒருமுறை மாற்றவும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்களால் பரவும் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறி பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினார்கள். மேக்கிங்ஸ் டவுன் பிரீமியம் சலூனுடைய கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டது. இக்கிளையை முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் திறந்து வைத்தார். இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரசின் ஐரோப்பா நாடுகளின் பொதுச் செயலாளர் திரு முகமது இர்ஷாத் உடனிருந்து குத்துவிளக்கு ஏற்றினார். உருளையன்பேட்டையின் வட்டார தலைவர் திரு ஆறுமுகம், கிளையின் உரிமையாளர் திரு ஆண்டோன், நிறுவனர்கள் திரு டெரன் தௌபிக் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி 75வது பிறந்தநாள் விழா மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் வைத்து சிறப்பு பூஜை செய்து கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் NS ஜெயபால், சங்கரலிங்கம், அழகு நந்தா ஸ்ரீதர் நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன்,
சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், வேல்முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தேரிழுத்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 173ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சட்டப்பேரவை பின்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தீவிர டெங்கு ஒழிப்பு வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட ஆத்து வாய்க்கால்பேட்டு பகுதியில் நடைபெற்றது. மேக்கிங்ஸ் டவுன் பிரீமியம் சலூனுடைய கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டது. இக்கிளையை முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் திறந்து வைத்தார்.